ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் எல்டிஎஸ் தமிழ். எல்டிஎஸ்னா லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் தலைவர்ஸ் பற்றி நிறைய மேட்ச் ரிவ்யூஸ் ப்ளஸ் போஸ்ட் மேட்ச் பற்றி பேசியிருப்போம். அதுக்கு அடுத்ததாக சென்னையின் எஃப்சி பற்றியும் பேசியிருந்தோம். இப்போ மார்ச் 22 ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி, விராட் கோலி வெர்சஸ் மகேந்திர சிங் தோனி. பட் ஆக்சுவலாக கேப்டன் பார்த்தீங்கன்னா ஃபேப் டிப்ளசி தான். பட் நம்ம இந்தியன் பிளேயர்ஸை இது பண்ணி நான் சொல்கிறேன், ஓகேங்களா? எனிவே கைஸ், உங்களோட ஆதரவு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். இனிமேல் வர வீடியோஸ் சிஎஸ்கே பற்றி வரும். இன்டர்நேஷ்னல் கேப் விட்ருக்காங்க ஃபுட்பால், ஐஎஸ்எல் ஃபுட்பாலுக்கு. அந்த மேட்ச் ஐஎஸ்எல் ஆரம்பிக்கும் போதும் சென்னையின் எஃப்சி பற்றி வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். இன்னும் நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்டு சென்னையின் எஃப்சி ஃபேன்ஸ்க்காக இருந்தாலும் சரி, சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ் தலைவர்ஸ் ஃபேன்ஸ்க்காக இருந்தாலும் சரி, அந்தந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மார்ச் 22 பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபியோட ஃபஸ்ட் மேட்ச்சு, ஃபஸ்ட்டு ஐபிஎல். இது லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா குஜராத் கூட நம்ம ஃபைனலில் விளையாண்டு நம்ம ஜெயித்தோம். அதனால் நம்ம டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்கிறோம். இந்த 2024 சீசன்னு நம்மளோட சிஎஸ்கேவோட டோட்டல் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி, டெவன் கான்வே, ருத்ராஜ் கைக்வாட், ரஹீனே, ரஷீத் நம்ம டொமஸ்டிக் யங் பிளேயரு, சமீர் ரிஷ்வி, அவினேஷ் ராவ், ஜடேஜா, சாட்னர், மொயின் அலி, சிவம் துபே, நிஷாந்த் சந்து, அஜய் மண்டல், ரச்சின் ரவீந்திரா, ஷர்துல் தாக்கூர், டேரில் மிச்சல், அப்புறம் ஹங்கர் கேக்கர், தீபக் சஹர், மஹீஷ் தீக்ஷனா, முகேஷ் சௌத்ரி, முஸ்தபிசுர் ரஹ்மான், பிரசாந்த் சோலங்கி, சிம்ரஜித் சிங், துஷார் தேஷ்பாண்டே, அப்புறம் மதீஷா பத்திரானா. இவங்கெல்லாம் நம்மளோட சிஎஸ்கே ஸ்குவாடில் இருக்காங்க. பட் இதில் என்னன்னா, ஸ்டார்டிங் லெவனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. காரணம் என்னன்னா, டியூ டு சம் இன்ஜுரி கன்சர்னால. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ப்ரோனாக இருக்கிறாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஃபியூ மேட்சஸ் மிஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் சப்போஸ் ஃபிட் ஆகிட்டாருன்னா செகண்ட் ஆஃப் விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதீஷா பத்திரானாவுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இதுலேயும் ஃபேக்ட்ஸ்லேயும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அவர் ஸ்டார்டிங் ஐபிஎல் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்டையர்லி மிஸ் பண்ணுவார் டியூ டு இன்ஜுரி கன்சர்னால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு T20 ஓவர்ஸில். லாஸ்ட் அவர் பங்களாதேஷ் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் விளையாடும் போது லாஸ்ட் மேட்ச்சு அவர் இன்ஜுரினால ஸ்ட்ரக்சரில் எடுத்துகிட்டு போனாங்க, கிராம்ப்ஸ்னால. மேபி அவர் ஒரு ஸ்டார்டிங் ஒரு 4 to 5 மேட்சஸ் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவரோட இன்ஜுரிஸ் பொறுத்து தான். பட் நம்ம இப்படி அதிகமான இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவம் தூபேக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்ஜுரியிலிருந்து கம்பேக் கொடுக்குறாரு. அதனால் என்னென்னா ஒரு வெயிட்டிங் ஃபார் மெடிக்கல் கிளியரன்ஸ், என்சிஏ அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சரி, இப்போ ஸ்டார்டிங் லெவன் எதுவாக இருக்கும் அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேப்டன்லேருந்து பார்க்கலாம். கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் நன் அதர் தென் அவர் தலை மகேந்திர சிங் தோனி. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜட்டு, ருத்ராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டெவன் கான்வே ஓப்பனிங்க்கு ருத்ராஜ் கூட. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று டேரில் மிச்சல் ஆடுவார், இல்லைன்னா மொயின் அலி ஆடுவார். டிபெண்ட்ஸ் அப்பான் ஆப்பனண்ட்டோட இதை பொறுத்து ஒன்று டேரில் மிச்சல் ஆடுவார், இல்லை மொயின் அலி ஆடுவார். ஷர்துல் தாக்கூர், சிவம் தூபேக்கு மெடிக்கல் கிளியரன்ஸ் கிடச்சிருச்சுன்னா மேபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகேஷ் ஆர் துஷார் தேஷ்பாண்டே, முகேஷ் சௌத்ரி ஆர் துஷார் தேஷ்பாண்டே, இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் விளையாடுவார். இன்டர்நேஷ்னல் ஃபாரின் பவுலர்ஸில் நாம் மதீஷா பத்திரானாவையும் முஸ்தபிசுர் ரஹ்மானையும் மிஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங் ஒரு ஃபியூ மேட்சஸ் மிஸ் பண்ணுவோம்.
பத்திரனாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐபிஎல் ஃபர்ஸ்ட் ஆஃப் மேட்சஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவார். ஆனால் முஸ்தபிசுர் ரஹ்மானோட இன்ஜுரி அப்டேட்ஸ் வந்து இன்னும் வெளிவரல. அவருக்கு சின்ன இன்ஜுரியாக இருந்தால் மேபி ஆடலாம். ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 to 3 மேட்சஸ் மிஸ் பண்ணுவார். பெட்டர் அவர் வந்து நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அவர் ரெக்கவர் ஆகி சீக்கிரமாக வரணும், வந்து டீமோட ஜாயின் பண்ணும். அந்த இடத்துல மேபி தீக்ஷன் ஆடினாலும் ஆடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபக் சஹர் இம்பேக்ட் பிளேயராக மேபி நான் சொன்ன மாதிரி ஒரு டேரல் மிச்சல் இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும்னா மிச்சல் சாட்னர் இல்லை ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் தான் வேணும்னா அந்த இடத்துல ஷமீர் ரிஷ்வி இருக்கிறாரு பேட்ஸ்மேன், அடிஷ்னல் பேட்ஸ்மேனுக்கு. இல்லையா இன்னும் பவுலர்ஸ் வேணும்னா துஷார் தேஷ்பாண்டே. இவங்களாம் வந்து இம்பேக்ட் பிளேயர்ஸாக டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆப்பனண்ட்டோட இதுக்கு. சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ஓப்பனிங் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் அதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓப்பனிங் ஆர்டர் இருந்தது. யாருன்னு பார்த்தீங்கன்னா டெவன் கான்வேவும் ருத்ராஜ் கைக்வாடும் 2 பேரும் சேர்ந்து நிறைய மேட்சஸ் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்குறாங்க ஓப்பனிங்கில். ஒரு சில மேட்ச் ருத்ராஜ் நல்லா விளையாண்டா, ஒரு சில மேட்ச் டெவன் கான்வே விளையாட மாட்டார். ஒரு மேட்ச் டெவன் கான்வே ஆடினா ஒரு மேட்ச் ருத்ராஜ் ஆட மாட்டார். பட் அவங்களோட 2 பேரும் இருக்கும்போது இருந்த ஸ்ட்ரென்த்து இந்த ஸ்டார்டிங் ஃபியூ மேட்சஸ் இருக்க மாட்டார் டெவன் கான்வே டியூ டு இன்ஜுரினால. அவருக்கு பதில் அந்த இடத்துக்கு ரச்சின் ரவீந்திரா அண்ட் எக்ஸலண்ட் ஆல்ரவுண்டர் ரீசெண்டாக ஒரு நியூசிலாந்து மேட்சஸில் நல்லா விளையாண்டுருக்கிறாரு. அதனால் இந்த ஐபிஎல் ஸ்டார்டிங்லேயும் ஒரு நல்ல விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷர்துல் தாக்கூர் ஒரு எக்ஸலண்ட் ஆல்ரவுண்டர், லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனு தீபக் சஹர், அப்புறம் துஷார் தேஷ்பாண்டேவும் பார்த்தீங்கன்னா அவரோட இம்பேக்ட் அதிகமாக கொடுத்துருக்கிறாரு டொமஸ்டிக் இதில். மேபி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் மிடில் ஆர்டர்ஸில் ரஹினே, சிவம் தூபே, ஜட்டு, மிச்சல் ஆர் மொயின் அலி இவங்கெல்லாம் வந்து எக்ஸலண்ட் இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் வராங்க. அதனால் நம்மளுக்கு அந்த டாப் ஆர்டர் நம்ம கான்வே இல்லைன்னா ஒரு பிளேஸ் வேக்கண்டாக இருக்கும் நம்ம ஃபீல் பண்ணுவாங்கன்னா. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா எக்ஸலண்ட் பிளேயர், ஓப்பனிங் ஆடுவார், ஒன் டவுனும் ஆடுவார், அதனால் பிரச்சனை கிடையாது. ஆல்சோ அவர் வந்து பார்ட் டைம் பவுலர், ஆல்ரவுண்டர். அது மட்டும் இல்லை, நம்ம என்னன்னா இன்னொன்று லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனில் நம்ம ஏற்கனவே பேசியிருந்த மாதிரி ஷர்துல் தாக்கூர் நல்லா விளையாடுவார், தீபக் சஹர் நல்ல விளையாடு, துஷார் தேஷ்பாண்டே நல்ல விளையாண்டுருக்கிறாரு. இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா என்டையர் கோர் நம்ம ரீட்டைன் பண்ணியிருக்கிறோம், மேக்ஸிமம் கோர் பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணியிருக்கோம். மேபி எனியோ நம்ம பத்திரனாவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் மேபி போனாங்கன்னா லைக்வைஸ் நம்ம யாரை இது பண்ணலன்னா ஹைசல்வுட் இருக்கிறாரு, மேட் ஹென்ரி இருக்கிறாரு, ஜேசன் ஹோல்டரு, டேனியல் சாம்ஸ், இன்னும் நிறைய யங் பிளேயர்ஸ், ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே ஐபிஎல் ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற பிளேயர்ஸை தான் நம்ம எடுக்க முடியும். அதனால் ஒரு நல்ல பிளேயர்ஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா இன்னும் நம்மள்கிட்ட என்னன்னா ஒரு அந்த மிடில் இம்பேக்ட் பிளேயர்ஸாக வரவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். லைக்வைஸ் டேரல் மிச்சல் இல்லைன்னா சாட்னர் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபாரின் பவுலர்ஸ் இன்ஜுரி இருக்கிறதுனால, முஸ்தபிசுர் ரஹ்மானும் சரி பத்திரனாக்கும் இன்ஜுரி இருக்கிறனால அந்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்காக கூட மிச்சல் சாட்னரை யூஸ் பண்ணுவாங்க. இம்பேக்ட் சப்பா கூட தீக்ஷனா கூட கொண்டு வருவாங்க, மிச்சல் சாட்னர் ஆர் தீக்ஷனா கூட கொண்டு வருவாங்க. சரி, இப்போ வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். பத்திரனா, டிவான் கான்வே, முஸ்தபிசுர் ரஹ்மான் இவங்க 3 பேரும் வந்து இந்த ஐபிஎல் 2024 ஏர்லியர் ஃபியூ மேட்சஸ் மிஸ் பண்ணுவாங்க டியூ டு த இன்ஜுரிஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்கு போவோம். இப்போ நாம் ஆட போகிற டீம் அகைன்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா இவர் ஃபேப் டு பிளஸி கேப்டனாக இருக்கிறாரு, விராட் கோலி, மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக், ரஜத் பண்டிதார், மணிபால் லோமர், லோக்கி ஃபெர்கூசன் இல்லை அல்சரி ஜோசப் விளையாடுவாங்க. மேபி யாருன்னு தெரியாது, இல்லை 2 பேர் கூட போடுவாங்க. காரணம் என்னென்னா அவங்கள்ட்ட வந்து
பவுலிங் டிபெண்டாக விளையாண்டாங்கன்னா லோக்கி ஃபெர்குசன், அல்சாரி ஜோசப் விளையாடுவாங்க. இம்பேக்ட் சப்பா மேக்ஸிமம் ஒரு கேமரோன் கிரீனோ இல்லை வேற யாராவது கூட அவருக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்னு பார்த்தீங்கன்னா அவங்க கரண் சர்மா கூட இது இறக்குவாங்க. பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ஷதீப், ஆகாஷ்தீப் இல்லைன்னா யாஷ் தயால் அவங்கள யூஸ் பண்ணுவாங்க. 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட மெயின் பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், நம்பர் 1 பவுலர் ஆஃப் இந்தியா. இவங்கெல்லாம் விளையாடுவாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு. மேபி இதில் நிறைய பேர் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. காரணம் என்னன்னா அவங்க இதுலேயும் நிறைய பேர் புது ஆட் ஆகிருக்கிறாங்க. அதனால சொல்ல முடியாது. போக போக ஒரு ஃபியூ மேட்சஸ் பக்கம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். சிஎஸ்கேவாக இருந்தாலும் சரி, மீதி எந்த டீமாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் நம்ம பார்த்தா நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சஸாக ஃபியூ மேட்சஸ் மிஸ் பண்ணுறாங்க இன்ஜுரினால. நிறைய பேர் இருக்கிறாங்க, ஸ்குவாடில் இருக்கிறாங்க. பட் எந்த பிளேயருக்கு வந்து அந்த பொசிஷன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி ஆகணும். சரி கைஸ், எனிவே தேங்க்யூ ஃபார் யுவர் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் அதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு குவிஸ் காம்படிஷன் மாதிரி நடத்தலான்ட்டு இருக்கிறேன். வின் பண்ணுறவங்களை நான் 6 கொஷின்ஸ் கேட்பேன். பாஸ்ட்டு சிஎஸ்கேவோட ஹிஸ்ட்ரியிலிருந்து ஒரு 6 கொஷின்ஸ் கேட்பேன். அந்த 6 கொஷின்ஸ்க்கு கரெக்டான ஸ்பெல்லிங்கோட பேர், கரெக்டான இயரு, ப்ளஸ் கரெக்டான நம்பர்ஸ், அவங்க எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எந்த பிளேயர் எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லணும். அவங்க பேர் ஃபுல் நேமாக இருந்தாலும் சரி, ஷார்ட் நேமாக இருந்தாலும் சரி, ஆனால் கரெக்டான பேராக இருக்கணும். உதாரணத்துக்கு மிச்சல் சாட்னர், டேரல் மிச்சல்னா மிச்சல்னு போடக்கூடாது. ஒன்று டேரல் மிச்சல்னு போடணும், இல்லை டி மிச்சல் போடும், இல்லை மிச்சல் சாட்னர்னா மிச்சல் சாட்னர்னு, இல்லை எம் சாட்னர்னு போடணும். அப்படி போடணும். அதனால என்ன கேட்குறேன்னா, கரெக்டாக அந்த ஸ்பெல்லிங்கை கரெக்டாக இது பண்ணுங்க, ப்ளஸ் அந்த கரெக்டான ஆன்சரை கரெக்டாக பதிவிடுங்க. அந்த 6 கொஷினுக்கு யார் அதிக பாயிண்ட்ஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு சிஎஸ்கேவோட ஹோம் மேட்சஸ்க்கான டிக்கெட் நான் கிவ் அவே பண்ணுறேன், ஃப்ரீயாக கிவ் அவே பண்ணுறேன். ஒரு லக்கி வின்னருக்கு, அதுவும் என் சப்ஸ்கிரைபராக இருக்கணும், என்னோட எல்டிஎஸ் சேனலை பார்க்குற வியூவர்ஸாக இருக்கணும். நாளைக்கு அரௌண்ட் ஒரு 8:30 to 9:30 என்னோட லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கும். லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் வாங்க, வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. என் ஃபாலோவர்ஸ், என் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு சின்ன என்னோட கிவ் அவேவாக இருக்கும். மேபி அதை நான் அப்கமிங் மேட்சஸ் கூட, நான் அதிகமான மேட்சஸ் கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிக்கெட்ஸ், மேக்ஸிமம் டிக்கெட்ஸ் நான் வாங்கி, ஒரு டிக்கெட்டுக்கு மேலே 2 டிக்கெட் 3 டிக்கெட் இது மாதிரி வாங்கி தரேன். அதுக்கு என்னென்னா என்னோட ஃபாலோவர்ஸாக இருக்கணும், கம்பல்சரி என்னோட ஃபாலோவர்ஸாக இருக்கணும். இது என்னோட இது. ப்ளஸ் வின் பண்ணியிருக்கணும். லக்கி வின்னர் யார் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த லக்கி டிக்கெட் போகும். உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் மேட்சஸ்க்கு மேக்ஸிமம் டிக்கெட்ஸ் இல்லை. நான் அடுத்த மேட்சஸ், ஹோம் மேட்சஸ்க்கு மட்டும் நான் டிக்கெட்ஸ் ஏற்பாடு பண்ணி தரேன், வின்னர்ஸ்க்கு மட்டும். ஓகேங்களா? சரி, எனிவே கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். சிஎஸ்கே மேட்சஸ் பற்றி அப்டேட்ஸ் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு அதர் ஐபிஎல் டீம்ஸை பற்றியும் நான் அப்டேட்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது. அதனால் எனக்கும் கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் இதாக இருக்குது, ஃபீவர், காஃப் இருக்குது. அதனால் இனி வர அப்கமிங் மேட்சஸ் பற்றி நான் சிஎஸ்கே மேட்சஸ் பற்றியும் நான் இது பண்ணுறேன், சென்னை எஃப்சி மேட்சஸ் பற்றியும் நான் வீடியோஸ் போடுறேன். எனிவே கைஸ், தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். என்னென்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சென்னை எஃப்சி ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது என்னோட அன்பான வேண்டுகோள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண மெம்பர்ஸ்க்கு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். இனி பார்க்குற வியூவர்ஸ் லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் இது பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும். சரி கைஸ், நாளைக்கு நான் பார்க்குறேன். அந்த குவிஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.